வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. அதாவது 4 யுகங்களாக பிரிக்கிறாங்க இல்லையா? அதில் 4வது யுகம் கலியுகம். ஒரு காலில் நிற்கிறது, ஒரு கால் தர்மத்தில் நிற்கிறது. கடவுளும் மனிதர்களும் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. அது தங்கம், தங்கமயமான பொன் உலகம். அப்புறம் மனிதர்களுக்குள்ள அந்த 5 அறிவுக்கும் 6 அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் வந்த உடனே விவரம் தெரிஞ்சுட்டுன்னு கடவுள் கொஞ்சம் விளைவிக்கிறார். அப்போ மனிதர்களும் அசுரர்களும் தேவர்களும் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு அசுரர்கள் எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக எப்போவுமே துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு தெய்வாம்சம் புரிஞ்சவங்க வானுலகம் போயிருக்காங்க. அது சொர்க்கம். அது பிறருக்கு உதவும் குணமும், நல்ல குணம், கெடுதி நினைக்காத குணமும், இறைப்பணி மறக்காத குணம், நன்றி குணம், அதெல்லாம் தேவத்துக்கு. அமிர்தமும் விஷமும் ஒரே இடத்துல அப்படி தானே சொல்கிறாங்க. அந்த கடலை களைகிற போது அமிர்தமும் கிடைக்குது, விஷமும் கிடைக்குது. ஒரு சிங்கத்தை படைத்த கடவுள் அதுக்கு சாப்பாடாக மானையும் படைச்சி சேர்த்து ரெண்டும் அங்கே சேர்ந்து தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெற்கையில் சாமி தனியாக போயிட்டார். மௌனமாக இப்போ சிலையாக இருக்கார் முருகன். அவர் நம்ம வேண்டிக்கிட்டாலும் வேண்டாட்டாலும் இந்து மதத்தோட சிறப்பே அதானே. இந்த உலகத்துக்கு எப்படி ஒன்று அனுப்பினோ அப்படியே நீ என்கிட்ட திரும்பி வந்தால் போகும். இடையில நீ என்ன வேணால் விளையாடி, ஆனால் உணர்ந்து அனுபவபூர்வமாக உணர்ந்து எல்லா ஆசைகளையும் ஆடி தீர்த்துட்டு முடிவில் நாடி நேரம்லாம் தளர்ந்து உடனே ரத்தம் சுண்டினவுடனே ஒவ்வொரு உறுப்பாக செயல் இருக்கும். முதல்ல காது செயல் இருக்கும், கண் செயல் இருக்கும், பல்லுலாம் விடும், நிறச்சி முடி விடும். அப்போ உடம்பு தளர்ந்தோடனே அப்போ தோணும் இல்லையா? அப்போவாது அந்த பொறுப்போ கடவுளை நினச்சி அப்போவாது எல்லாத்தையும் எல்லா கெட்ட குணத்தையும் விட்டுட்டு வரையில்லை. சபரிமலைக்கு போகிறதே அப்படி தான். ஒவ்வொரு வருஷம் மலைக்கு போகும்போதும் ஒவ்வொரு தவறான குணங்களை விடணுங்கிறத வைராக்கியமாக வச்சுருந்தான் விரதம் இருக்கிறது. ரேஷன் கிடையாது. மலைக்கு போகிறதோ சாமி கும்பிட்றதோ ஒரு ரேஷன் கிடையாது. அது ஒரு வாழ்க்கை நெறிமுறை. எந்த குணத்தை நம்மக்கிட்ட வளர்த்துட்டு இருந்தால் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு அந்த மாரி போயிட்டு இருக்கிற போது இந்த உலகத்தில் பார்க்குறீங்களே, ஒரு பஸ்ஸில் போகிறோம், உட்கார இடம் இல்லாமல் படிக்கட்டில் தொங்கிட்டு போகிறாங்க. ட்ரெயினில் வெளியூருக்கு போகிறவங்க உட்கார முடியாமல் நெருக்கடியாக போகிறாங்க. எவ்வளவோ கஷ்டங்கள் ரோட்டில் படுத்துட்டு இருக்காங்க. இந்த கஷ்டமானவங்களை பார்க்கும்போது மனசு பாவப்பட்டது தான். ஐயோ பாவம்னா 6 மாதத்து பாவம் அப்படிங்கிற மாதிரி அது பாவம்னு நினைக்கிறாங்க பார்த்தியா, அவங்களுக்கும் அது சேர்ந்துருக்கு. அப்போ நம்மளோட காட்சி எப்படி இருக்கணும்? விஷுவல் காட்சி எப்படி இருக்கணும்? நல்லதே பார்க்கணும், நல்லதே பேசணும், நல்லதே நினைக்கணும். அப்போ இந்த உலகத்தை நல்லதனமாக மாற்றணும். எல்லாருக்கும் ஒரு தனி பொறுப்பு இருக்குது. இப்போ எதை நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அது பிரபஞ்ச சக்தி நம்மக்கிட்ட கொடுத்துரும். இந்த பாவிகள்லாம் பார்க்குற போது, கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது மேலும் மேலும் கஷ்டம் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் எல்லோரும் ஸ்கூலுக்கு போகிற பசங்க கூட தொங்கிட்டு போகிறாங்க இல்லையா ஸ்கூலில். இப்போ வெளியூருக்கு வேலைக்கு போகிறவங்க எவ்வளோ கஷ்டம் பார்த்துங்க. உள்ளூரில் வேலை கிடைக்கிற என்ன மாதிரிலாம் சைக்கிளில் போகிறோம். எவ்வளோ நெருக்கடி, எவ்வளோ கஷ்டம். அதில் இதெல்லாம் பாவங்கள். இது பார்க்குறவங்களுக்கு பாவம், கேட்குறவங்களுக்கு பாவம், சொல்கிறவங்களுக்கு பாவம் தான். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். எல்லோரும் புண்ணிய செய்திகளாக இருக்குன்னா, இந்த நிலை யாருக்கும் வராது இருக்குன்னா, அந்த சத்தியத்தை பேசணும், உண்மையை வாழணும், நிரந்தரமாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலையை தானாக உருவாக்கணும். அந்த சுயநலம் மறைஞ்சிடும். வந்தான் வாழ்ந்தான் செத்தான் அதோடு முடிஞ்சு போச்சு, அப்படியே கதை இல்லை. இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்? அதில் உங்களோட இப்போ தான் ஈஸியாக இருக்குது ஜனநாயக கடமை. நம்ம தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள், நம்ம வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்தவர்கள். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை பேசலாம், எதை இந்த வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தான். இப்போ தேர்ந்தெடுக்கிற புத்தி பகவான் கொடுப்பார். மயிலுகரி பாலமுருகனோட அருளோட வாழ்க வையகம், வாழ்க வளம்.